வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கேபிள் ஜாயிண்ட் அடிக்கிறது தான் பார்க்க போறோம். 10 கேபிள். இது பக்கத்துல இருந்துச்சு, பத்தல. பட் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இங்கனிக்குள்ள வரும்னு சொல்லிட்டு அப்புறம் வேற இடம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து இப்ப லெக் அடிக்க போறோம். இதுதான் அதனோட கேபிள் ஜாயிண்ட். இதுல என்ன இருக்கும்னா, கம் இருக்கும், ஒரு டேப்பு அவங்க வச்சிருப்பாங்க. 4 பிவிசிலேயே அந்த 4 பக்கெட்டும் நாங்கள் ஜாயிண்ட் அடிச்சு வைக்கிற மாதிரி. இதுதான் அந்த கம் ஊத்துறோட அந்த ஜாயிண்டோட கனெக்டரு. இது வந்து இதுதான் கம்மு பாருங்க. இதை உள்ள பிரிச்சோம்னா இது இதாக இருக்கும், கம்மு இருக்கும் என்பா. இது ப்ராப்பராக அடித்தோம்னா இப்படி தான் அடிக்கணும். இந்த கிட்ட பாருங்க, இப்படி தான் இந்த கிட்ட தான் எடுத்து வெளியில் விட்டாச்சு. இது வந்து 4 mmல இருந்து 16 mm வரை அடிக்கலாம். இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கேபிள் ஜாயிண்ட்டு எல்வி தான். 4 இது வந்து கேபிள் லக்கு. இது 10 mm. ஆனால் இது வந்து இதில் வராது. நம்ம வந்து தனியாக தான் வாங்கி வச்சுக்கணும். தனியாக வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை திருப்பி சேஞ்ச் பண்ணி அங்கிட்டு லாங்கில் கொண்டு போயிட்டாங்க. அதனால் வந்து நான் கேபிள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கேபிள் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி இப்போ ஜாயிண்ட் அடிப்போம். அந்த கேபிளில் டையி, லெக் அடிக்கிற டையி, ப்ளஸ் இது வந்து சிலிண்டர் நம்ம வாட்டுறதுக்கு. இது வந்து நான் ஹீட் சிலிவ் வச்சுருந்தேன்னா வாட்டிக்கணும். அந்த இருக்குல்ல ஹீட் சிலிவ், இது தனியாக வாங்கி வச்சுக்கிறணும். நான் தனியாக வாங்கி வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து இன்சுலேஷன் டேப்லாம் அடிக்காமல் அதை போட்டு வாட்டினோம்னா கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, கரெக்டாக இந்த சிலிவெல்லாம் வச்சுருக்கேன். நான் வந்து எர்த்து வந்து நான் இது பண்ண போகிறதில்ல, அதாவது இதில் அடிக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த ஸ்டீல் டேப்பு இல்லை, இதுவும் இல்லை. அதனால் அடிக்க போகிறதில்ல. அதெல்லாம் கிழிச்சிக்கிருவோம். எவ்வளோ இதில் கேபிளை கிழிக்கணுமோ அந்த அளவுக்கு கிழிச்சிக்கிருவோம். நான் எடுத்து ஜாயின் பண்ண போகிறதில்ல. அந்த இதை வந்து பிளாஸ்டிக்கை வந்து கரெக்டாக சென்டராக வைங்க. சென்டராக ஈவனாக வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மார்க் பண்ணிக்கிட்டு அந்த வரி இருக்குல்ல, அதில் இருந்து இங்கே கொஞ்சம் உள்கூடாவே வைங்க. ஏன்னா வந்து அப்போ தான் கரெக்டாக அந்த வரி அளவோடு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அங்கிட்டு நம்ம வெட்ட வேண்டியது இருக்கும் அந்த பிளாஸ்டிக்கை. அது பின்னால் வெட்டுவோம். ஏன்னா வந்து இது 2.5 பெரிய 16 mm வரைக்கும் இருக்குது. அதனால நம்ம அந்த அந்த கார்னரை வந்து நம்ம வெட்டணும். ஏன்னா இல்லைன்னா உட்காராது. அந்த கம்மு ஊத்தையில் அது குடிமானம் சரி வராது. அதனால் கேபிளை 2 பக்கம் சமமாக பிரிச்சுக்கிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குல்ல, இதுதான் அந்த இதை வச்சு பார்த்து கரெக்டாக 2 ஈவனாக வச்சு பார்த்து வெட்டிடுவோம். ஒரு கார்னரில் நமக்கு வந்து அதிலே எழுதி இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த பிளாஸ்டிக்கில் வந்து எத்தனை போடணும்னு எழுதியிருக்கும். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பார்த்தா கூட உங்களுக்கு அது தெரியும், இத்தனை எம்எம்குள்ளே கரெக்டாக போகணும். அதனால் வந்து நான் அந்த கடைசி அந்த ஒரு 3 இதையும் நான் தூக்கிடுறேன். அப்படியே 3 இதையும் நான் வெட்டி எடுத்துகிட்டு இல்லை வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்ப்போம். வெட்டிடுவோம். அதிலே எழுதியிருக்கு நண்பா, எல்லாமே டை அந்த சைஸ் எழுதியிருக்கும். எந்த அளவு தேவையோ அதை வச்சு நம்ம வெட்டிக்கிறோம். இப்போ சைடு ஃபுல்லாக நான் வெட்டிட்டு கரெக்டாக அந்த கேபிளை வச்சு லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டைட் அந்த எந்த அளவுக்கு டைட் இருக்குன்னு பாருங்கள். அந்த ஓரம் வந்து 10 mm போகிற மாதிரி நான் வெட்டிட்டேன். எனக்கு இது கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது. ஆனால் சைடில் வந்து நம்ம இன்சுலேஷன் டேப்பு போட்டு லாக் பண்ணிட்டோம்னா இன்னும் அந்த கம்மு வெளியாகாது. இன்னும் ஒரு இது கூட வைக்கலாம். ஆனால் அந்த டைட்டாக ரொம்ப லாக்காக இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் இதில் வந்து மெயின். 2 எண்டு சேர்றது வந்து நீங்கள் இங்கேருந்து கேபிள் ஜாயிண்ட் அடிக்கையில் ஒரே மாதிரி பாருங்கள். எங்கிட்டு வெட்டியிருக்கோமோ அதே ஆப்போசிட்லேயும் வச்சு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் அந்த எண்டை எடுத்து இங்கே அடிச்சிட்டீங்கன்னா, லெக் அடிச்சிட்டிங்கன்னா திரும்பிக்கிறோம். எப்படின்னா ஒன்று பின்னிக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து அந்த எண்டை எடுத்து ரெட்டு, பிளாக்கு, எல்லோ, ப்ளூ அந்த மாதிரி வரிசையாக வர்ற மாதிரி வச்சு பார்த்துக்கிறீங்க முதல்ல. அப்படின்னா இதுதான் ஒரே நேர்கோட்டில் போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் லெக் அடிச்சு விட்டு ஐயோ என்ன பிறண்டுருச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு திணிச்சிட்டாரிய. அதனால தான் நான் உங்களுக்கு ஆப்போசிட் எண்டையும் நான் வந்து ட்ரிம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி மாறுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும், இதை வந்து ஆப்போசிட் எண்டு ப்ளூ வச்சிங்கன்னா அப்படியே பெறலும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க மஞ்சளுக்கு செட் ஆகாது, கண்டிப்பாக ரெட்டும் ப்ளூவும் தான் அதில் போய் உட்காரும். அதனால் அதை முதல்ல பார்த்துக்கிறங்க, கரெக்டாக சேர்ற மாதிரி எடுத்துக்கிறங்க. அதனால் அந்த எண்டை எடுத்துட்டு முதல்ல அந்த ரெட்டு பிளாக்கு ப்ளூ பின்னிருச்சா, அந்த ப்ளூ வந்து பின்னிரும். அதனால வந்து நேருக்கு நேராக வர இதெல்லாம் இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து இதுதான். நீங்கள் எந்த கேபிள் வாங்கினா எங்கிட்ட இருந்து வெட்டி போயிருக்கோ அதில் இருந்து தான் அதை ஜாயின் பண்ணணும். இப்போ இதை போட்டு லெக்கை போட்டு அடிச்சிடுவோம், சிவி அடிச்சுக்குவோம். முதல்ல லெக்கை அடிச்சுக்கிறேன், கிரிம் பண்ணிக்கிறேன். சமமாக வைங்க, நாளையுமே ஈவனாக வைங்க. அதாவது முன்ன பின்ன வச்சு அடிக்கணும் அப்படிலாம். ஏன்னா வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து கேபிள் ஜாயிண்ட் தான் அடிக்கிறீங்க. அப்படிங்கிற போது நான் அந்த இதில் ஸ்லீவ் வேற போடுவேன், எல்லாம் பண்ணினா நேரம் அந்த ப்ளஸ் வந்து கரெக்டாக அந்த கேபிள் லெக்கு அளவு தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன், எந்த அளவுனா அந்த அளவு தான் இருக்கும். அப்போ வந்து அந்த கேபிள் வந்து அந்த ப்ளஸ்ஸுக்கு நாலு நாலு இதுக்குள்ளேயும் கரெக்டாக உட்காரணும். அந்த கேபிளுக்கு உட்காந்தா தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. நாளையுமே அடித்து முடிச்சுக்கிறேன். நல்லா ஒரு உருகாத அளவுக்கு வரிசையாக ஒரு 2 அடி அடிங்க. ஒரு 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 இதுக்கு வந்து 2 இடத்துல பஞ்சிங் பண்ணுங்க. ஒரு ஒயருக்கு வந்து 2 இடத்துல, ஃபர்ஸ்ட் எட்ஜில் ஒன்று, அது கொஞ்சம் தள்ளி ஒன்று. ஏன்னா 2 இடத்துல பஞ்சிங் பண்ணினா ஏதாவது ஒரு பஞ்சிங் நல்ல டைட்டாக கோட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுறது நல்லா பண்ணிடுங்க, 2 இடத்துல பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி 2 இடத்துல பண்ணீங்கன்னா உருவாது. நான் சொன்னேன்ல அந்த சிலிவு, அதுக்கு தகுந்த அந்த வயருக்கு தகுந்த நான் சிலிவு வாங்கி வச்சுருக்கேன். இதை உள்ளே விட்டுட்டு நாளையுமே போட்டுட்டு நம்ம வாட்டிட்டோம்னா கீழே டேப் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. டேப் அடிக்காமலே நம்ம இதுவே ஒரு சேஃப்டி தான். உள்ள நாளையுமே கொடுத்துருவோம். இது ஹீட் சிலிவு தான். அதாவது உள்ளே விட்டுட்டு நம்ம எத்தனை சைஸுக்கு 1.5லேருந்து எத்தனை வரைக்கும் இருக்குது, பெருசு பெரிய கேபிள் வரைக்கும் இருக்குது. நம்ம எது தேவை, இப்போ 1.5னா நம்ம 2.5 வாங்கணும். அப்போ தான் அது ஃப்ரீயாக போகும், வாட்டுறதுக்கும் ஈஸியாக லாக் ஆகும். நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எது அதிக யூஸ் ஆகுதோ அதை வாங்கி வச்சுக்கிருவோம். அப்போ தான் நமக்கு வந்து சும்மா ஒரு மீட்டர் வாங்கி வச்சுருந்தா கூட ஓகே தான். அப்படியே போக நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு மீட்ரு, எல்லாம் கம்மி தான் இது. 4 இதுக்கும் போட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து நீங்கள் எத்தனை சைஸ் வேணாலும் எந்த சைஸில் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த இருக்குல்ல, இதுதான் ப்ளஸ். நான் சொன்னேன்ல, இந்த ப்ளஸ்ஸை பிளாஸ்டிக்கை நான் சென்டரா ஈவனாக கோர்த்துட்டீங்கன்னா இப்போ நடுவில் அந்த 4 வயரையும் லாக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து அந்த 4 வயரையும் வச்சு பாருங்கள், கரெக்டாக அந்த கேபிள் லக்குக்கு சென்டரா வைங்க. ஏன்னா அவ்வளோதான் இருக்கும். அதுவும் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா, இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு அங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப எல்லாம் இருக்காது. முன்ன பின்ன அடிச்சிங்கன்னா அதாவது வெளியாகிக்கிறோம். அது வந்து இதுவே உங்களுக்கு நல்ல சேஃப்டி தான். அந்த டப்பா வந்து நல்லா சென்டராக வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க. அந்த கம்மு ஊற்றுற இது சென்டராக வச்சுட்டு இப்போ நாளையுமே நம்ம பார்த்து இந்த பாருங்கள், இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டால் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி ஆயிரும். 4 சைடும் கரெக்டாக அந்த லெக்கு உட்கார இடம். நண்பா, நாளையுமே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஹீட் பண்ணிட்டோம்னா ஈவனாக சமமாக வெட்டுங்க வயரை. நாளையுமே ஈவனாக இருந்தால் தான் முன்ன பின்ன இருக்காது. இல்லைன்னா ஒரு வயரு புடச்சிக்கிட்டு ஒரு வயர் இதாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக வாட்டிக்கிட்டோம்னா ஓகே. நாளையுமே வாட்டியாச்சு. இந்த ஹீட் சீலிங் தான் மெயின். இதை வாங்கி வச்சுக்கிறோங்க. இதில் வந்து பெருசு இருக்குது, நீங்கள் எத்தனை சைஸ் வேணாலும் அடிக்கலாம். அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இது நீங்கள் ஃபுல்லாக கூட டோட்டலாக கூட போட்டு அடிக்கலாம். அதுக்கு மேலே கூட அந்த இதை கூட பண்ணலாம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உள்ள அந்த இதை வச்சுருவோம், இந்த ப்ளஸ்ஸை. நாளையுமே அங்கிட்டு இங்கிட்டு பிரித்து விட்டுக்கிட்டு சமமாக இருந்தால் தான் ஈவனாக இருக்கும். நான் வந்து எர்த்து அடிக்கல நண்பா, நான் அங்கே தான் போட போகிறேன். ஏன்னா வந்து அந்த ஸ்டீல் டேப்பும் என்கிட்ட அந்த இதுக்கும் இல்லை. அதனால தான் நான் அந்த எர்த்தை வந்து நான் ஜாயின் பண்ணலை. ஏன்னா வந்து இங்கேயும் எர்த்து இருக்குது, அங்கேயும் எர்த்து போட போகிறேன் புதுசாக. அதனால் நான் போட்டுறேன். நல்லா நாளையுமே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டரா ஈவனாக வச்சுக்கிட்டு நல்லா ஒரே அளவுக்கு வச்சுக்கிறோங்க. சென்டரா பார்த்தீங்கன்னா தெரியும், முன்ன பின்ன இருக்காது, சமமாக தான் இருக்கும். இப்போ இந்த இதை வச்சு லாக் பண்ணிடுவோம். சென்டரா போட்டு
அதை லாக் பண்ணிட்டேன்னா நீங்கள் இதை வச்சுட்டு நான் வந்து வீடியோ எடுத்துட்டு தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வேலை பார்த்துக்கிட்டு என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. நான் பேசினேன், அதுவும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு விழுகலை. பட் அதனால தான் நான் வந்து இது பண்ணுறேன். டேப்பை வந்து கம்பல்சரி சைடு எல்லாமே அடிச்சுக்கிறேங்க டேப்பை. ஏன்னா வந்து சப்போஸ் கம்மு வந்து அளவாக தான் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கனதான். கொஞ்சோண்டு வேணால் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கிளான் பிடிக்குன்னு அதுக்கு தக்கனதாக இருக்கும். இந்த மாதிரி டேப்பை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிடுங்க. அப்புறமா டேப்பை பிரிச்சுக்கணும். இது இந்த இப்போ க்ளவுஸு, பிளாஸ்டிக் க்ளவுஸு நம்மளுக்கு இது அந்த இதில் கம்மு ஒட்டாத, கையில் ஒட்டாத அளவுக்கு வரும். தேவைன்னா யூஸ் பண்ணலாம். ஒட்டாத அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி நான் சும்மா எடுத்து போட்டுக்கிறேன் அந்த க்ளவுஸை. இப்போ பார்த்து இந்த லாக் மேலே கம்மை ஊற்றிட்டு இந்த மூடியை வச்சு லாக் பண்ணிட்டேன்னா ஒரு 1/2 hour 1 hourல இது வந்து நல்லா காஞ்சிரும். பாருங்கள், இப்போ இந்த கம்மை உடைப்போம். உடைச்சி எடுத்தால் இதான் நண்பா அந்த கம்மு வந்து ஒரு பக்கெட்டு எண்ணெய் மாதிரி இன்னொரு விட்டு பிளாக்காக இருக்கும். இதை ரெண்டையும் வந்து இடையில சென்டரில் வந்து சிசர் மாதிரி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அதுவும் சேராத அளவுக்கு. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா குயிக்காக காஞ்சிரும், அதாவது கட்டி ஆயிரும். அதனால் வந்து சேராதபடி வச்சுருப்பாங்க. இதை நல்லா அந்த சென்டரில் சிசர் நம்ம இதை போட்டு லாக் பண்ணோம்னா எப்படி இருக்கும், இங்கிட்டு வந்து அங்கிட்டு போகாது. இதை கலட்டிட்டு நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு ஒரு 2 செகண்டு 3 செகண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் கூட மிக்ஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துட்டு நல்லா ஒரு 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 கை டெம்பரேச்சர் ஓரளவு வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டுன்னா குயிக்காக காயும். ஏனன்பா கருப்பாயிருச்சு. இந்த எண்ணெய் பசை இதெல்லாம் எல்லாம் மொத்தமாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அறுத்து அதில் லாக் பண்ணிடுவோம். ஓகே, லைட்டாக ஃபுல்லாக ஊற்றுங்க. அதை எல்லா பக்கட்டும் போயிடும், அளவாக போயிடும். கரெக்டாக தான் இருக்குது அந்த கம்மு, ஃபுல்லாகவே ஓடிடும். நீங்கள் லைட்டாக எதுக்கும் லைட்டாக தட்டி கூட லைட்டாக ஃபுல்லாக கேப்பு விடாமல் போகிற மாதிரி பாருங்கள். அது போயிடும் கம்பல்சரி. பட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுனால் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கூட அந்த கேபிளை பிடிச்சி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சைடு ஓர கரை இருந்துச்சுன்னா அதில் போய் செட் ஆகிக்கிறோம். ஃபுல்லாக ஊற்றிடுவோம் கம்மு. மாதிரி தட்டிட்டு ஃபுல்லாக தட்டினா இன்னும் கொஞ்சம் இறங்கும். இறஞ்சிருச்சு நண்பா. என்னோடது எண்ணெய் கொஞ்சோண்டு இருக்குது. அது எதுக்குன்னா அந்த சைடில் 2 பீஸ் வெட்டி போட்டோம்ல, அந்த இதுதான் அந்த இம்பிடிக்குன்னு அந்த இதுக்காண்டி இருக்கும். அவ்வளோதான். ஃபுல்லாகிடுச்சு அந்த கேபிள். இதை பிரித்தோம்னா அப்படியே நல்லா மோல்டிங்காக அழகாக அந்த பிவிசி இது வந்துடும். நான் இன்னைக்கு பிரிக்க போகிறதில்ல, நாளைக்கு தான் பிரிப்பேன். அவ்வளோதான் நண்பா, கம்மு முடிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு தான். இதை போட்டு மூடியை போட்டு லாக் பண்ணிடுவோம். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோதான் கேபிள் ஜாயிண்ட். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சாதான் நிறையா பேருக்கு தெரியும். நான் தெரியாத ஆளுகளுக்கு தான் வீடியோ போடுறேன். நம்ம தமிழ் ஆளுகளுக்கு யாருக்காவது ஓரளவுக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாதவோ தெரிஞ்சுக்கிறங்க, தெரிஞ்சவோ விட்டுருங்க.